இந்த கோரோஜனைன்னு ஒன்று சொல்றாங்க. அது எது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது மக்களுக்கு சொல்லுங்களேன். அது கோரோஜனை, கோரோசனம் அப்படின்னு சித்தால சொல்லுவாங்க. ஸோ இது பசுவோட பித்தப்பையில் இருக்கக்கூடிய ஒரு திரவம். ஓ, இவ்வளவு ஒரு மகிமை இருக்கக்கூடியது. இந்த பணவசியம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அது நமக்கு வெற்றி தரக்கூடியது. இப்போ ஒரு இடத்துக்கு நம்ம போறோம்னா எப்படி ஜவ்வாது நெத்தியில வச்சுக்கிறோம், சந்தனம் வைக்கிறோம், ஸ்பெஷலா மை கூட நம்ம பார்த்தோம். அதே வரிசையில இந்த கோரோஜனையும் நம்ம பயன்படுத்தலாம். பிறந்த குழந்தைகள் பாலே குடிக்காம அழுதுகிட்டே இருப்பாங்க. சில நேரத்துல வயிறு உப்புசமா இருக்கு, நம்ம வசம்பு யூஸ் பண்ணுவோம். ஆமா, அதே மாதிரி இந்த கோரோஜனைய. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா, சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். ஆஸ் யூஷுவல் தாங்க, நான் இப்போ எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான். இங்கே யார் வந்தாலும் அவங்க பேஷண்ட்டுக்காக ₹1 காயின் எடுத்து எங்கள் நித்யா மேம் முடிஞ்சு வச்சுருவாங்க. அவங்க நல்லா குணமாகி போனதுக்கப்புறமா அதை கொண்டு போய் கோயிலில் போடுவாங்க. அதுதான் எங்கள் நித்யா மேமோட ஸ்பெஷல். வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், சந்தோஷமாக இருக்கேன், ஆரோக்கியமாக இருக்கேன் மேம். நம்ம நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே வரோம். இந்த பச்சை கற்பூரம் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம், வாசனை, இந்த ஜவ்வாது இதெல்லாம் ஒன்று ஒன்றா பேசிகிட்டு இருக்கோம்ல. இந்த கோரோஜனைன்னு ஒன்று சொல்கிறாங்க. அது எது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது மக்களுக்கு சொல்லுங்களேன். அது மேம், கோரோஜனை, கோரோசனம் அப்படின்னு சித்தால சொல்லுவாங்க. ஸோ இது பசுவோட பித்தப்பையில் இருக்கக்கூடிய ஒரு திரவம். ஓ, பசுவோடது. ஸோ இது இறைவனுக்கு ரொம்ப பிடித்தமான அபிஷேக பொருள். நம்ம எப்படி சந்தனம், ஜவ்வாது இறைவனுக்கு கொடுக்குறோம், புனுகு, சாம்பிராணி, இந்த மாதிரி நறுமண பொருட்கள்ல இந்த கோரோஜனம் அப்படின்னு சொல்றதும் ஒண்ணு. கோரோஜனை எப்படி நம்ம எடுக்க போறோம்னா, காராம் பசுவோட பித்தப்பைக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த பொருள். எப்படின்னா இயற்கையாக மரணம் அடையக்கூடிய பசுவில் இருந்து இது சேகரிச்சு எடுப்பாங்க. இயற்கையாகத்தான் பசுவை எந்த இதுவும் செய்யக்கூடாது. இயற்கையாக மரணிக்கக்கூடிய பசுல இருந்து நம்ம சேகரம் செய்து எடுக்கக்கூடிய ஒரு பொருள். இறைவனுக்கு ரொம்ப உகந்தது. இத நம்ம எண்ணெயில கலந்து நம்ம இறைவனுக்கு அபிஷேகத்திற்கு பயன்படுத்தலாம். விக்கிரகங்கள், வீட்டுல நம்ம விக்கிரகங்கள் வச்சு வழிபடுறவங்களாக இருந்தால் அதற்கும் அபிஷேகத்திற்கு நம்ம பயன்படுத்தலாம். அவ்வளவு ஒரு மகிமை இருக்கக்கூடியது. இந்த பணவசியம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அது நமக்கு வெற்றி தரக்கூடியது. இப்போ ஒரு இடத்துக்கு நம்ம போறோம்னா எப்படி ஜவ்வாது நெத்தியில வச்சுக்கிறோம், சந்தனம் வைக்கிறோம், ஸ்பெஷலா மை கூட நம்ம பார்த்தோம். அதே வரிசையில இந்த கோரோஜனையும் நம்ம பயன்படுத்தலாம். கோரோஜனை எப்படிங்க நம்ம பயன்படுத்துறது? ஒரிஜினல் எங்க கிடைக்கும் அப்படின்னா, சில இடங்கள்ல ஒரிஜினல் கிடைக்குது, நிறைய இடங்கள்ல இது கலப்படமாகி ஒரிஜினலான்னு தெரியல. ஒரிஜினலா கிடைக்கக்கூடிய இடங்கள்ல நம்ம வாங்கி வச்சிடணும். வாங்கி வச்சுட்டு இத ஒரு 3 நாள் பூஜை அறையில வச்சு நல்லா பூஜை செய்யணும். தண்ணீர்ல கழுவிட்டு பூஜை அறையில மலர்கள் வச்சு அதுக்கு மேல இந்த கோரோஜனைய வச்சு ஒரு 3 நாள் பூஜை செய்து அதுக்கப்புறம் நம்ம பயன்படுத்தலாம். இதை பயன்படுத்தும் பொழுது குங்குமத்தோடு கலந்து தினமும் பெண்கள் நெற்றியில் அணிவது ரொம்ப சிறப்புங்க. இந்த கோரோஜனையும் குங்குமத்தோட மிக்ஸ் பண்ணிடணும். இல்ல திருநீரோட வச்சுட்டு ஆண்கள் வெளியில போகும்போது நெற்றியில வச்சுக்கலாம். நெற்றியில போகும்போது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் வர்றதுக்கு, நெகட்டிவ் எனர்ஜிஸ் நம்ம கிட்ட வராம இருக்கிறதுக்கு, நம்ம காரிய சித்தி உண்டாகிறதுக்கு இத நம்ம பயன்படுத்தலாம். ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அதே மாதிரிதான் இந்த கோரோஜனையே நம்ம ஜவ்வாதோட கலந்து நம்ம பூஜை அறையில வைக்கிறது, பணம் வைக்கக்கூடிய பீரோல வைக்கிறது, பிசினஸ் பண்ற இடம்னா கல்லாப்பெட்டியில வைக்கிறது, இதுவுமே பணத்தை ஈர்த்து தரக்கூடியது. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், பௌர்ணமி தினத்தன்று இந்த கோரோஜனைய நம்ம கோமியத்தோட கலந்தோ மஞ்சள் நீரோட கலந்தோ, ரெண்டுல ஏதாவது ஒன்று கொஞ்சமா எடுத்து மஞ்சள் நீரை கலந்து வீடு முழுவதும், இல்ல ஆபீஸ் இருக்கு, நம்ம பிசினஸ் பண்ற இடம்னா காலையிலேயே யாரும் இல்லாத போது நல்லா பூஜை பண்ணிட்டு ஃபுல்லா தெளிச்சு விட்டுறணும். அவ்வளவு நன்மை பாசிட்டிவ். வியாபாரம் விருத்தி ஆவதற்கு இது நம்ம செய்யலாம். அவ்வளவு சிறப்பு இருக்கு இந்த கோரோஜனையில. இன்னும் முக்கியமா பார்த்தோம்னா இதுல மருத்துவ குணங்களும் அவ்வளவு இருக்கு.
சித்தர்கள் வந்து ஒவ்வொரு பொருளுமே ஆன்மீகத்துக்கு இது பயன்படுதுன்னா நிச்சயமாக அதுல மருத்துவ குணங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த கோரோஜனையில என்ன மருத்துவ குணம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பிறந்த குழந்தைகள் பாலே குடிக்காம அழுதுகிட்டே இருப்பாங்க சில நேரத்துல. வயிறு உப்புசமா இருக்கு. நம்ம வந்து வசம்பு யூஸ் பண்ணுவோம். ஆமா. அதே மாதிரி இந்த கோரோஜனைய ஒரு கடுகு அளவு தாய்ப்பால்ல கலந்து குழந்தைகளுக்கு கொடுப்பாங்க. உள்ளுக்கு அழுதுகிட்டே இருக்கிற குழந்தைகளுக்கு இது கொடுக்கறது. அதே மாதிரி இத பால்ல உரசி வசம்பும் இத உரசி தொப்புல சுத்தி பத்து போடுவாங்க. அந்த செரிமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, மாந்தம் இருக்கு, குழந்தை பாலா வாந்தி எடுக்குது அப்படின்னா இதை பயன்படுத்தலாம். இதுவே பெண்களுக்கும் நம்ம எப்படி பயன்படுத்தலாம்னா, உள்ளுக்கு எடுக்கும் பொழுது கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ரத்தமா எனக்கு வந்து எக்ஸஸ் ப்ளீடிங் ஆகுது, ஃபைப்ராய்டு யூட்ரஸ் இருக்கு டாக்டர்னு சொல்லுவாங்க. இந்த கட்டிகள் குறையறதுக்கும் இதை பாலோடு கலந்து மிளகு அளவு கோரோஜனையை தினந்தோறும் 48 நாட்கள் உள்ளுக்கு எடுக்கணும். அப்போ இந்த எக்ஸஸா இருக்கக்கூடிய ப்ளீடிங், கட்டிகள் இது நமக்கு குறையுது. இன்னும் முக்கியமா பார்த்தோம்னா நிறைய பேருக்கு இந்த லங் இன்ஃபெக்ஷன், வருஷ கணக்குல இருக்கிற வீசிங், ஆஸ்துமா இது குறையணும்னா கோரோஜனை மாத்திரை, கோரோஜனை மாத்திரைன்னு சித்த மருத்துவத்துல இருக்கு. இந்த மாத்திரை ரொம்ப வருஷமா எனக்கு வீசிங் இருக்குங்க, ஆஸ்மா இருக்குங்க, லங் இன்ஃபெக்ஷன் இருக்கு, சிகரெட் நிறைய ஸ்மோக் பண்ணி எனக்கு லங்ஸ்ல நிறைய ப்ராப்ளம் இருக்கு, லங்ஸ் எனக்கு செயல் எழுந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு லங்ஸ்க்கு உள்ள சளி சேர்ந்துருக்கும், காத்தே உள்ள போகாத அளவுக்கு சளி சேர்ந்துருக்கும். அப்போ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த கோரோசனை மாத்திரை அப்படின்னு சொல்றது டேப்லெட்டாவே நம்ம கொடுப்போம். இதுல பாத்தீங்கன்னா மிளகு, சுக்கு, ஜாதிக்காய், ஜாதிபத்திரி, கிராம்பு, கோஷ்டம், அதிமதுரம், அக்ரஹாரம் இதனோட கோரோசனையும் சேர்த்து செய்யக்கூடிய ஒரு மாத்திரை. இந்த மாத்திரைய தினம்தோறும் காலையில ஒண்ணு நைட் ஒண்ணு எடுத்துக்கிட்டே வரும்போது லங்ஸ் சம்பந்தப்பட்ட, நுரையீரல் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்குமே இது ஒரு தீர்வாக சித்த மருத்துவத்துல நம்ம பயன்படுத்திட்டு வரோம். அப்போ ஒவ்வொரு மூலிகையாக இருக்கட்டும், எல்லா பொருளுமே இறைவனுக்கு எதெல்லாம் நம்ம கொடுக்கிறோமோ சித்தர்கள் அது எல்லாமே மருந்தாகவும் நமக்கு கொடுத்திருக்காங்க. அப்பேற்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த கோரோஜனை. தேங்க்யூ மேம். நல்லா அழகா சொல்லிட்டீங்க. தேங்க்யூ. அதுக்காக தான் இங்கே நிறைய பேர் வந்து பார்த்து குணமாகி சீக்கிரம் போயிட்டுருக்காங்க. அடுத்தது இங்கே வந்து மேம் கிட்ட நிறைய பேர் கேட்டதுக்காக தாம்பரத்தில் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் இங்கே வர முடியாதவங்க தாம்பரம் சைடு, செங்கல்பட்டு சைடு, அந்த பக்கம் நியர்பை யார் இருந்தாலும் வீடியோவில் இருக்கிற நம்பர் எடுத்து அப்பாயின்மெண்ட் வாங்கி தாம்பரம் பிரான்ச்சுக்கு என்றைக்கு அவங்க வராங்கன்னு கேட்டுட்டு அங்கே வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி பாருங்கள். இங்கே வந்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்க முடியல, மேமை வந்து நேரில் நிறைய பேர் வராங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க வராங்க. சப்போஸ் ரொம்ப தூரத்தில் இருக்கேங்க, நான் வெளியூரில் இருக்கேங்க அப்படின்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஆன்லைன்லேயும் இருக்குது அப்பாயின்மெண்ட்டு, ஆன்லைனில் பார்க்கலாம். அதே மாதிரி இங்கேருந்து மெடிசன் எல்லா ஊருக்கும், எல்லா நாட்டுக்கும், எல்லா இடத்துக்கும் போகுது. அதனால் எதை பற்றி கவலைப்படாதீங்க. ஒன்ஸ் இங்கே வந்துருங்க, உள்ளே வந்துட்டாலே இது ஒரு பாசிட்டிவான இடம், குணமாகி சீக்கிரமாக போயிடுவீங்க. அதுதான் இங்கே எங்கள் நித்யா மேமோட ஸ்பெஷல்.